நம்ம படிக்கிறப்பெல்லாம் ப்ளே ஸ்கூலில் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் இங்கே பேரண்ட்ஸ் டோலர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லாரும் ஒன்றா உட்காந்து படிப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவே இப்படி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. Good morning, good morning. We like to say good morning. Each and every day before we play, we like to say good morning. ஆருஷ் வந்து பென்ஸ் கிட்ஸில் நான் ஜாயின் பண்ணுறப்போ 1.2 1.5 இருக்கப்பவே ஹி ஸ்டார்டட் சேயிங் வெஹிக்கல்ஸ் நேம் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். அவனுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக எதுவுமே ட்ரைனிங் கொடுத்தது இல்லை வீட்டில். ஜஸ்ட் இங்கே வந்து அவர் என்ன இந்த மாதிரி கலரிங்கில் ரேபிட்னா இப்படி பண்ணோம், லயன்னா இப்படி பண்ணோம், கேட்னா இப்படி பண்ணோன்னா இவங்க பெயிண்ட் அடிக்கிறப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறப்போ ஹி ஐடென்டிஃபைட் அண்ட் ஹி செட். ஸோ அப்போ காட்டுறப்போ அவங்க வர்ச்சுவலாக இவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுறப்பவா இருக்கட்டும், அந்த பீப்புள் ஹூ கேம் ஃப்ரம் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் வீட்டில் வந்து அவங்க ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கேட்குறப்போ ஹி வாஸ் ஈஸிலி ஒரு சில வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியாமையே ஹி வாஸ் டெல்லிங். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 267 268 இன் டோட்டலாக அவர் சொன்னது. அண்ட் ஆல்சோ ஹி செலக்டட் ஃபார் இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இவங்களோட கான்செப்டே வந்துட்டு ப்ளே அண்ட் லேர்னிங் மட்டும்தான். இங்கே வந்துட்டு அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எமோஷனல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்காகவும் அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்கள மோல்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது வந்து ப்ளேவே மெத்தட், இன்டிகிரேட்டட் மாண்டெசரி கரிக்குலமில் இது ப்ளேவே மெத்தட்னால இங்கே ஃப்ரீ ப்ளேயில் பசங்களுக்கு வந்து சோஷியலைஸ் பண்ண அவங்க இது பண்ணிக்குவாங்க. தி ஸ்டார்ட் மிங்கிலிங் வித் தேர் பியர்ஸ், ஷேரிங், கேரிங். ஸோ அது வந்து மெயினாக இங்கே வந்து ப்ளே குரூப்பில் வந்து நடக்கும். அண்ட் ரைம்ஸ், மோர் ஆஃப் சிங்கிங் ரைம்ஸ், ஸ்பீக்கிங்னால அது அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நல்லா டெவலப் பண்ணும். இந்த ஏஜில் சில்ட்ரன் தேர் ஜஸ்ட் லேர்ன் டு வாக். அவங்க நடக்கிறது, அந்த பேலன்ஸ், பாடி பாஸ்டர் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ப்ளே ஜிம் வி ஹவ் ப்ரொவைடட் வித் போத். இந்த ஸ்கூலில் 5 ப்ரோக்ராம் வி ப்ரொவைட், ஸ்டார்டிங் ஃப்ரம் பேரண்ட் டாட்லர் ப்ரோக்ராம். அது 1.3லேருந்து 2 year old சில்ட்ரனுக்கு பண்ணுறோம். 2 to 3 is play group, 3 to 4 is pre-KG, and then we have LKG, UKG also, which ends at 6 years. Activities based அவங்கள academics அதிலே inculcate பண்ணி learn பண்ண வைப்போம். Personal development for this age எப்படின்னா learning to eat by themselves, sitting in a chair, learning to wear your shoes, and independently learning to do things, basic things, socializing, so learning to share, learning to make friends, adellame socializing. Emotional development is learning to control your emotion. இப்போ ஒரு thing வேணும், இல்லை அது பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாதுன்னா more than a parent அது டீச்சர்லேருந்து எஃபெக்டிவாக வரும். நானும் இந்த ஸ்கூல் வரக்கு முன்னாடி வந்து இது ஒரு நார்மல் ப்ளே ஸ்கூலாக இருக்கும் தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு பக்கம் என்னடானா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, ஒரு பக்கம் என்னடானா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கிட்ஸுமே வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ் தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அண்ட் ப்ளே அண்ட் மெத்தட் லேர்னிங் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் 1 year to 6 year old இவங்களுக்கு தான் வந்துட்டு எந்த விஷயம் சொன்னாலுமே மனசில் பதிகிற ஏஜ். இந்த ஏஜில் தான் வந்து ஒரு குழந்தைய நல்லா மோல்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் குழந்தைய இந்த மாதிரி மோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. பென்ஸ் கிட்ஸ் ப்ளே ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுங்க. ஐபிசி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா பென்ஸ் கிட்ஸ் ப்ளே ஸ்கூல். இது வந்து சாதாரண ப்ளே ஸ்கூல் இல்லைங்க, இட்ஸ் இன்டகிரேட்டட் மாண்டெசரி. இங்கே வந்து 1 வயசுலேருந்து 6 வயசு குழந்தைங்க வரைக்கும் படிக்கிறாங்க. 1 வயசுலேருந்து 6 வயசுங்கிறது ஒரு குழந்தையோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். இந்த 1 to 6 அப்படிங்கிற இயரில் தான் வந்துட்டு குழந்தைங்க வந்து அழகாக மோல்ட் ஆவாங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக 1 to 6 இந்த வயசுக்குள்ளே குழந்தைங்க வச்சிருக்கிற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்கும். அண்ட் நீங்களும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ளே ஸ்கூலில் வந்து என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன மாதிரிலாம் குழந்தைங்கள மோல்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்கிறத வாங்க உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நம்ம படிக்கிறப்பெல்லாம் ப்ளே ஸ்கூலில் ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி மட்டும்தாங்க இருக்கும். ஆனால் இங்கே பேரண்ட்ஸ் டோலர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரோக்ராமில் வந்து பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் எல்லோரும் ஒன்றா உட்காந்து படிப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் இவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங்கை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காகவே இப்படி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. இதையும் தாண்டி ப்ளே குரூப்னு ஒன்று இருக்குது.
நம்மலாம் வந்துட்டு டேரெக்டாக ப்ரீகேஜி போனோம், ஆனால் இங்கே வந்து ப்ளே குரூப்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தாங்க இந்த ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சிலபஸ் என்னவா இருக்கும், இங்கே என்ன மாதிரிலாம் டீச் பண்ணுறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு பின்னாடி வந்து இந்த ஸ்கை இஸ் த லிமிட்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து இவங்களோட ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஃபன்க்கும் லேர்னிங்க்கும் எதுக்குமே லிமிட் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கூலோட மோஸ்ட் எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேஸில் இருக்கோம். இங்கே தான் வந்து பேரண்ட்ஸ் டோட்லர் ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு. வாங்க அங்கே என்னெல்லாம் நடக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, சென்சரி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பிரெயின் ஜிம், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ பேரண்ட் டாட்லர் ப்ரோக்ராம் எதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோன்னா, ஏர்லி லேர்னிங். அது ஒரு பிலீஃபே இருக்குது. இஃப் யூ ரியலி டூ லிட்டில் ரிசர்ச், கோ பேக் அண்ட் சி, நம்ம பேபிஸ் அந்த 0 years ஃப்ரம் த டைம் தேர் பார்ன், இப்போ ஒரு பசிக்குதுன்னா க்ரை பண்ணணும், அந்த ஸ்டேஜ்லேருந்தே தே ஆர் லேர்னிங் what to do. So a very young age lende giving that exposure of early learning really will enhance their developmental milestone. Idhula why we do a parent toddler program is, not all parents are aware enna pannano, ipo child vecha activities la enna pannala and or guidance namakku kodukala. So parent toddler la bonding of the parent and child nadako, early learning nadako, cognitive development will enhance from a really early stage. So avangalukku and the transition to school will be easy. Avanga அந்த ஒரு ஸ்டேஜ்லேருந்து வந்தால் இந்த பிளேஸ், இப்போ ஒரு பேரண்ட் அந்த ஏஜில், இப்போ சில்ட்ரன் வில் பிலீவ் தேர் பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட், வி ஆர் ஆல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் டு தெம். ஸோ அந்த பிளேஸுக்கு பேரண்ட்டே வந்து உட்காந்து டீச், ஹெல்பிங் தெம் லேர்ன், அந்த ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு தென் ஸ்லோலி வென் த பேரண்ட் வித்ட்ராஸ் ஃபார் த நெக்ஸ்ட் இயர், தேர் ஆல்ரெடி ஃபெமிலியர் வித் த பிளேஸ். அப்போ அவங்களுக்கு அந்த ட்ரான்சிஷன் ஈஸியாக இருக்கும். Good morning, good morning. We like to say good morning. Each and every day before we play, we like to say good morning. பேரண்ட் டாட்லர் ப்ரோக்ராம்ங்கிற பேரே வந்துட்டு பேரண்ட் அண்ட் த டாட்லர். ஸோ பேசிக்கலி அந்த பேரண்ட்ஸுக்கு அந்த டாட்லர் கிட்ட இருக்கிற அந்த கனெக்டிவிட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் இட்ஸ் அ சான்ஸ் இல்லையா மேம், குழந்தைங்களோட க்ரோத் லெவல் என்னங்கிறத பேரண்ட்டும் இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பெரிய விஷயம். இன்னொன்று பேசிக்கலி ஸ்கூலுன்னு அந்த குழந்தைங்களை உள்ளே கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்டு இங்கே எப்படி இருக்குங்கிற ஒரு இது. ஸோ இந்த ஸ்கூல் என்வாயன்மெண்ட்டை பழகிறதுக்காக ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸோடு அவங்க வந்து அந்த லேர்னிங்கை என்ஜாய் பண்ணுவாங்க. பேசிக்கலி இந்த என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு பிடிச்சிடும், இந்த சரௌண்டிங்கை அவங்க லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த நாலேஜுங்கிறது இன்பில்ட்டாக they'll start learning it with joy. Abhiya, what is your friend's name? Arush. Arush is here today. Arush is here today. Everybody clap for Arush is here today. ஆருஷ் வந்து பென்ஸ் கிட்ஸில் நான் ஜாயின் பண்ணுறப்போ 1.2. ஹீ இஸ் நாட் அட் ஆல் பிடிபியோட இது கூட மேட்ச் பண்ணலை அவர். ஸோ நான் கேட்டேன், ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட்டில் மேம் செட் ஓகே. நான் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு ஸ்க்ரீன் டைம் கட் பண்ணணுன்றது தான் மெயினாக இருந்தது. ஸோ ஐ ஜாயின் ஹிம் ஹியர். ஸோ அங்கேருந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ஸ்கூல்னால் அவனுக்கு பயம் இருக்கக்கூடாது, அதுதான் மெயின் ரீசனாக நான் பிடிபி ப்ரோக்ராமில் சேர்த்தது. ஸோ இங்கேருந்து வந்து அவர் வந்து பெயிண்ட் ஆகட்டும், ஒரு பெயிண்ட் ப்ரஷ் பிடிக்கிறதா இருக்கட்டும், பேப்பர் க்ரஷ் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு சென்சரி ஆக்டிவிட்டியாக கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம வீட்டில் நார்மலாக வெசல் தூக்கி போட்டு விளையாடுறது, ஒரு இன்க்ரீடியன்ட் எடுத்து விளையாடுறது, இதெல்லாம் நம்ம வீட்டில் நோ சொல்லுவோம். பட் இங்கே வந்து அது ஓப்பன் ஸ்பேஸாக இருந்தது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸாக இருந்தது. ஸோ நான் ஐ லெட் ஹிம் டூ தட். ஸோ 1.2லேருந்து இப்போ 1.10க்கு ஹீ இஸ் டூயிங் ஹியர். ஒரு கம்ப்ளீட் ஒரு அகாடமிக் இயர் ஃபுல்லாக ஆருஷ் வந்து பிடிபியில் இருந்திருக்காரு. ஸோ இங்கே வந்து அவர் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து அது நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும். பிகாஸ் அவங்க வந்துட்டு கொலம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அண்ட் அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஆருஷ் வந்து இன்னும் 1.5 இருக்கப்பவே அவர் வந்து ஹீ ஸ்டார்டட் சேயிங் வெஹிக்கிள்ஸ் நேம் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ஸோ இங்கே பாடுற ரைம்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், இவங்க யூஸ்வலாக டீச்சர்ஸ் இன்ட்ராக்ட் பண்ணுறப்போ ரொம்ப காம் லிசனர் அவர், கொஞ்சம் கிராஸ்பிங் அப்படியே பார்த்து அதை நான் வந்து ரொம்ப லேட்டாக நோட்டீஸ் பண்ணேன். ஃபஸ்ட் வந்து இங்கே பாடுறதெல்லாம் வந்து அவர் வீட்டில் வந்து ஆக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தார், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. அப்புறமா ஸ்லோவாக கிளாஸில் வந்து இதை தான் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஸோ அப்போ இன்னொருத்தவங்க கேட்டாங்க, இவன் இவ்வளோ பேசுகிறான்னா மேபி ஏன் நீங்கள் அவனுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டப்போ, ஸோ நாங்கள் ட்ரை பண்ணோம். அவனுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக எதுவுமே ட்ரைனிங் கொடுத்தது இல்லை வீட்டில். ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அப்படி அந்த ஒரு கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க.
பட் நான் எங்கள் வீட்டில் ஒரு ஃப்ளாஷ் கார்டு கூட கிடையாது. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து அவர் என்ன இந்த மாதிரி கலரிங்கில் ரேபிட்னா இப்படி பண்ணோம், லயன்னா இப்படி பண்ணோம், கேட்னா இப்படி பண்ணோன்னா இவங்க பெயிண்ட் அடிக்கிறப்போ ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்கட்டும், ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கட்டும், அவங்க சொல்கிறப்போ ஹி ஐடென்டிஃபைட் அண்ட் ஹி செட். ஸோ அப்போ காட்டுறப்போ அவங்க வர்ச்சுவலாக இவங்க கிட்ட கனெக்ட் பண்ணுறப்பவா இருக்கட்டும், அந்த பீப்புள் ஹூ கேம் ஃப்ரம் வேர்ல்ட் ரெக்கார்ட் அண்ட் வீட்டில் வந்து அவங்க ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு கேட்குறப்போ ஹி வாஸ் ஈஸிலி ஒரு சில வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு தெரியாமையே ஹி வாஸ் டெல்லிங். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 267 268 இன் டோட்டலாக அவர் சொன்னது. ஒரு யூஷுவல் பேரண்ட் வந்து பேசுகிறான், நார்மலாக பேசுகிறான் அப்படின்னு விட்டுருக்கலாம். பட் அவர் இவ்வளோ சொல்கிறாரு, இத்தனை வேர்ட்ஸ் சொல்கிறாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுத்ததுக்கு லைக் பென்ஸ் கிட்ஸாக இருக்கட்டும், ஆஸ் அ பேரண்ட் எனக்குமே அது ரொம்ப ஒரு ப்ரவுட் மொமெண்ட்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ஹீ செலக்டட் ஃபார் இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் yet to receive his certificates. ஸோ வந்ததுக்கப்புறம் ஐ தாட் we can everything to Benzze Kids. சென்சரி ஆக்டிவிட்டின்னு இருக்கிறது வந்துட்டு குழந்தைங்க பேசிக்கலி நமக்கு தெரிஞ்சது வந்து மண்ணில் விளையாடுறதுல இருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் தொட்டு விளையாடுறது தான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இங்கே நாங்கள் கொடுப்போம். வேறு மணலோ இல்லை ஸ்பாஞ்ச் ஐட்டம்ஸோ எதுவாக இருந்தாலுமே பேசிக்கலி அதை தொட்டு ஃபீல் பண்ணி அது மூலமாக அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ நாலேஜ் வாட் வி மேக் தெம் லேர்ன். நம்ம பார்த்துருப்போம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே எவ்ரி ஒன் won't have a similar hold. Some people hold the pen like this, some hold it with the pointer finger. So a correct hold and correct grip irukku and the pencil hold pandra method, that is called the pincer grip. அது ஹோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைன் மோட்டர் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். the finger muscles, the finger skin is very essential to be nice and strong, and the sensory அங்கே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு தான் இந்த சென்சரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஸோ வென் யூ டச் டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ், இந்த ப்ளேவே மெத்தடில் நம்ம ரைஸ் கொடுப்போம், ப்ளேடோ கொடுப்போம், ஃபோம் கொடுப்போம், வி ஈவன் கிவ் ஜவ்வரிசி சொல்லுவீங்கல்ல அது கொடுப்போம், சப்ஜா சீட்ஸ் ஃபாலூதாவில் போடுவோம்ல. டிஃப்ரெண்ட் மீடியம், டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் டு என்ஹான்ஸ் அந்த ஸ்கின்னோட ஆமாம் அந்த ஃபிங்கர் டிப்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிட்டோன்னா அந்த கிரிப் ஹோல்ட் பெட்டராக இருக்கும். இட்ஸ் கால் ஃபைன் மோட்டர் டெவலப்மெண்ட். அது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டேஜில் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் அவங்க அந்த பென்சில் கிரிப் அந்த ஹோல்டிங் ஆஃப் த மீடியம் வில் பி ஒரு குட் பாஸ்டரில் இருக்கும். ரைட்டிங்க்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வரப்பவே பார்த்துருப்பீங்க, இங்கே நிறைய டாய்ஸ் அண்ட் கார்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இவங்களோட கான்செப்டே வந்துட்டு ப்ளே அண்ட் லேர்னிங் மட்டும்தான். இங்கே வந்துட்டு அகாடமிக்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட எமோஷனல் அண்ட் சோஷியல் வெல்பீயிங்காகவும் அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்கள மோல்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி ப்ளே குரூப்னு இருக்குது. சே இதை பார்க்குறப்போ நானும் போய் என்னடா விளையாடலாம் அப்படின்னு தான் தோணுது. பார்த்தீங்களா, வி ஷைன் பிரைட்டர் டுகெதர். ஸோ உள்ளே இருக்கிற ஷைனிங் ஸ்டார்ஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறையா சத்தம் கேட்குது, நம்மளும் போய் பார்க்கலாம் அண்ட் நம்மளும் விளையாடலாம். இல்லைம்மா? ஆக்சுவலி இது வந்து ப்ளேவே மெத்தட், இன்டிகிரேட்டட் மாண்டெசரி கரிக்குலமில் இது ப்ளேவே மெத்தட்னால இங்கே ஃப்ரீ ப்ளேயில் பசங்களுக்கு வந்து சோஷியலைஸ் பண்ண அவங்க இது பண்ணிக்குவாங்க. தி ஸ்டார்ட் மிங்கிலிங் வித் தேர் பியர்ஸ், ஷேரிங், கேரிங். ஸோ அது வந்து மெயினாக இங்கே வந்து ப்ளே குரூப்பில் வந்து நடக்கும். அண்ட் ரைம்ஸ், மோர் ஆஃப் சிங்கிங் ரைம்ஸ், ஸ்பீக்கிங்னால அது அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் பண்ணும். ஸோ அது டெவலப் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் இதுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து மச் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரீகேஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி தி லேர்ன் டு சோஷியலைஸ் அண்ட் கொஞ்சம் ஆல்ஃபபெட்ஸ் பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, நம்பர்ஸ் அண்ட் எவ்ரி திங், பெயிண்டிங் இதெல்லாம் கொஞ்சம் லைட்லி தேல் ஸ்டார்ட். பென்சில் கிரிப், அதே மாதிரி ஃபைன் மோட்டார், கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ், அவங்களோட பேலன்சிங் ஸ்கில்ஸ், அது எல்லாமே இது பண்ணுறதுனால இங்கே ப்ளே குரூப்பில் வந்து அது வந்து அவங்க நல்லா ட்ரெயின் ஆகுறதுனால ப்ரீகேஜிக்கு வந்து அவங்களுக்கு மச் பெட்டர்மெண்ட் இருக்கும். இது இப்போ நாங்கள் ஒரு ஆப்பிள் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு வெஜிடபிள்ஸ் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா அந்த வெஜிடபிளோ ஃப்ரூட் பற்றி ஒரு ஒர்க் ஷீட் இருக்கும். அந்த ஒர்க் ஷீட்டில் வந்து நாங்கள் என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம்னா வி கிவ் ஐதர் கலரிங், பெயிண்டிங் கொடுப்போம், அதுக்கப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம், அதில் பிட்ஸ் அண்ட் டேரிங், பேஸ்டிங். ஸோ அதனால் அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்புறம் பென்சில் கிரிப் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த மோர் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் வரும், ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வரும். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு மச் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும்.
இந்த ஏஜில் சில்ட்ரன் தேவ் ஜஸ்ட் லேர்ன் டு வாக், அவங்க நடக்கிறது, அந்த பேலன்ஸ், பாடி பாஸ்டர் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ப்ளே ஜிம் வி ஹவ் ப்ரொவைடட் வித் போத். அந்த ஏஜில் சில்ட்ரன் ஷுட் ரன் அண்ட் ப்ளே. நம்ம சைல்ட்ஹுட்லலாம் ஜஸ்ட் கோ அவுட் ப்ளே. இப்போ அந்த எக்ஸ்போஜர் திஸ் ஜென்ரேஷன் சில்ட்ரன் இல்லை மச். தேர் வெரி லிமிட்டட் டு தேர் ஹவுஸ். போனால் ஒரு பார்க்குக்கு பேரண்ட் கூட போயிட்டு வருவாங்க. how much they can run and play, அதுக்கு ஒரு environment கொடுத்தோன்னா that is very essential for them, and the balance, running, all that is equally important with the academics part of it. That's why we have all these spaces provided for them. இந்த ப்ளே ஸ்கூல் வந்துட்டு இட்ஸ் லைக் வி ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் திங். கிண்டர்கார்டனும் இருக்குது, மாண்டெசரியும் இருக்குது. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் என்ன மேம் ஃபர்ஸ்ட்? So basically kindergarten, Montessori, these are methodologies of teaching. There are multiple more, but most commonly used ones, kindergarten from a very old traditional time itself, we use kindergarten. Ippa Montessori is coming up, trending or a different term irukku. Basically there are two methods of teaching introduced by people, and schools follow that. So kindergarten enna, it's a structured curriculum with a well-rounded access to all areas of development. Whereas Montessori eppdina Maria Montessori method of teaching solluvaanga. Adula it is child-centric learning. Child ku environment koduthuduvaanga with the manipulatives and all that they have to explore. And what the child is learning, adulenda they will assess how the child has to learn and grow. Idhula it is teacher-centric, where the teacher will actually guide the child to enhance their learning. That's the difference. இதில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க? So நாங்கள் ப்ரைமரியாக we follow the kindergarten curriculum under the CBSE NEP guidelines. But we do something called as integrated Montessori. So these Montessori நம்ம சொல்கிறோம்ல, இந்த டாய்ஸ் கொடுக்குறோம், அந்த மேனிப்புலேட்டிவ்ஸ் கொடுக்குறோம், அதோட use of the material is very efficient. So that we have integrated into our kindergarten technique of teaching and made the இப்போ kindergarten சொல்லும்போது ரொம்ப structured, டீச்சர் சொல்கிறது that child learn பண்ணணும். அது கொஞ்சம் flexibility childக்கு கொடுக்கறதுக்கு we have inculcated the playway method that we adapt from the Montessori teaching. அதே மாதிரி இந்த ப்ளே ஸ்கூல் வந்து NEP ஸ்டாண்டர்டில் வருது அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் மோர் ஓவர் ஆக்ஸ்ஃபோர்ட் கரிக்குலம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா சொன்னீங்க. வை ஆக்ஸ்ஃபோர்ட் கரிக்குலம்? So NEP basically CBSE சொன்னாலே NEP guidelines தான் ஃபாலோ பண்ணணும். CBSEன்னு சொல்லும்போதே it is central board. Central board has established the NEP guidelines, and every year they get revised. அது ஒரு guidelines for us to have a nice structured curriculum to follow through. So there are many publishers, many syllabus and curriculums that people can follow. Why we have chosen Oxford is because it is a global curriculum. என்ன சொல்லுவாங்க, ஒரு global diversity. When we go for the themes, EVS எல்லாம் பண்ணும்போது it actually helps the child to be exposed to a lot of global culture, diverse topics அதில் வரும் as compared to many other syllabuses. So preferably Oxford is known for that. So we prefer to take that, and it's really working well for our school. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து என்ன மாதிரியான ஏஜ் கேட்டகரிஸ் இருக்குது அண்ட் என்ன கிரேட்ஸில் இருக்குது? ஸோ இந்த ஸ்கூலில் 5 ப்ரோக்ராம் we provide, starting from parent toddler program. அது 1.3லேருந்து 2-year-old childrenக்கு பண்ணுறோம். 2 to 3 is play group, 3 to 4 is pre-KG, and then we have LKG, UKG also. So followed by the LKG, which ends at 6 years. இப்போ இந்த ஸ்கூலில் எவ்வளோ கிட்ஸ் படிக்கிறாங்க? We have tentatively 50 plus or minus children. அதே மாதிரி நம்ம பேசுகிறப்போ நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க அந்த ப்ளே அண்ட் லேர்ன் அந்த மாதிரி வரப்போ எப்போ இந்த அகாடமிக்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அந்த அகாடமிக் லேர்னிங்கிறது ஸ்டெப் இன் பண்ணுறது. ஸோ academic learning is happening throughout. இப்போ ப்ரீ ஸ்கூல்னு சொல்லும் போதே அகடமிக் பண்ணிட்டோன்னா அதுக்கும் பிக் ஸ்கூலுக்கும் டிஃப்ரென்ஸ் இல்லாமல் ஆகிடும். இப்போ நம்ம எல்கேஜி யூகேஜியே என்கரேஜ் பண்ணுவோம். பிக் ஸ்கூலுக்கு முன்னாடி நம்மக்கிட்டே போட்டுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எனிவேஸ் தே ஹேவ் டு கோ தேர். வாய் அது நம்ம என்கரேஜ் பண்ணுறோன்னா, யூகேஜி வரைக்கும் நம்ம ப்ளேவே மெத்தடில் அகடமிக்ஸும் அப்படியே தான் பண்ணுவோம். அந்த சைல்டுக்கு மேக்கிங் தெம் சிட், அதுதான் வை ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி கிண்டர்கார்டன் பண்ண மாட்டேங்கிறோம். உட்காந்துட்டு இதுதான் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால். வை வி ஆர் நாட் மேக்கிங் தெம் டூ இஸ் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டாக அவங்கள அகடமிக்ஸும் அதுலேயே இன்கல்கேட் பண்ணி லேர்ன் பண்ண வைப்போம். தட் இஸ் வை வி இன்டகிரேட் த கரிக்குலம் வித் த ப்ளேவே மெத்தட் தட் வி அடாப்டட் ஃப்ரம் த மாண்டெசரி. ஸோ லேர்னிங் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட். ஒரு க்ரியேட்டிவிட்டியில் கூட லேர்னிங். கலரிங் பண்ணுறோன்னா ஆஸ் தேர் கலரிங் நம்ம இதுதான் அதோட கலர், ஒரு பால் கொடுத்துருக்கோம், பால்க்கு என்ன கலர் கொடுக்குறீங்க. ஸோ அப்படியே vocabulary எல்லாம் பில்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அகடமிக் ஹேப்பன்ஸ் ஆஸ் தேர் பிளேயிங் அண்ட் லேர்னிங் இட் செல்ஃப். ஸோ இங்கே இருக்கிற டீச்சர்ஸோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்கும் மேம்?
So we are very particular. Generally play schools ஒரு டிகிரி இருந்தால் we take play school and விளையாட வைக்கணும், கலர் பண்ண வைக்கணும். தட்ஸ் நாட் வாட் வி ஹேவ் த மோட்டோ. அண்டர்ஸ்டாண்ட், அனலைஸ் த சைல்டு, அவங்க எப்படி டெவலப் பண்ணுறாங்க, ஈச் சைல்டுக்கு ஒரு நீட் இருக்கும், அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலான்னு ஒரு குவாலிஃபைட் டீச்சர்னால இன்னும் பெட்டராக டேப் பண்ண முடியும். ஸோ வி என்ஷோர் தெர் இஸ் அ பேசிக் டீச்சிங் சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட் இசிஇன்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, என்எம்டிடின்னு ஒரு சர்டிஃபிகேஷன் இருக்குது, தென் பிஎட் நம்ம டிப்பிக்கல் டீச்சிங் சர்டிஃபிகேஷன். ஸோ தே நீட் டு பி குவாலிஃபைட் அண்ட் ஹோல்ட் ஒன் ஆஃப் தி சர்டிஃபிகேஷன்ஸ் டு பி எம்ப்ளாய்ட் இன் அவர் இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த பென்ஸ் ப்ளே ஸ்கூலில் வந்துட்டு என்ன மாதிரியான ப்ளே டூல்ஸும் ப்ளஸ் ஒர்க் ஷீட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க? இப்போ நம்ம சொல்கிறோம்ல டாய்ஸ் கொடுக்குறோம். ஸ்கூலில் ஆக்சுவலி நம்ம அதை டாய்ஸ்னே கூப்பிட மாட்டோம். வி கால் இட் மேனிப்புலேட்டர்ஸ். மாண்டெசரியில் எக்விப்மெண்ட்ஸே மேனிப்புலேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மேனிப்புலேட்டர்ஸ் கொடுத்துட்டு எவ்ரி எக்விப்மெண்ட், ஒரு எக்விப்மெண்ட், ஒரு மேனிப்புலேட்டர் தட் child is provided is an educational toy. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பிளேயாக இருக்கும், ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு லெசன் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மேனிப்புலேட்டர்ஸ் தட் வி ப்ரொவைட் ஃபார் த சில்ட்ரன் இன்கல்கேட்டட் வித் அவர் ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம். நீங்கள் வந்து ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து 360 டிகிரி ஹாலிஸ்டிக் லேர்னிங் கொடுக்குறீங்கன்னு. இது என்ன மேம் முதல்ல? ஸோ 360 டிகிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட், அது வி ஆர் சேயிங் மைல் ஸ்டோன்ஸ். ஸோ ஒரு சைல்டுக்கு டெவலப் பண்ணணும்னா வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் இருக்குது. ஸ்டார்டிங் ரைட் ஃப்ரம் வெரி மைன்யூட் பிஎஸ்சின்னு சொல்லுவோம். அதில் பர்சனல், சோஷியல், இமோஷனல் டெவலப்மெண்ட். அது கூட நம்ம நினைப்போம் வாட் இஸ் திஸ் இந்த ஒரு ஏஜுக்கு வாட் இஸ் பர்சனல், சோஷியல், இமோஷனல் டெவலப்மெண்ட். பர்சனல் டெவலப்மெண்ட் ஃபார் திஸ் ஏஜ் எப்படின்னா லேர்னிங் டு ஈட் பை தெம் செல்ஃப், sitting in a chair, learning to wear your shoes, and independently learning to do things, basic things avanga age ku appropriate enalla develop panna mudiyum. Socializing, lot of children these days are single parents, single children, lot of age gaps, so their siblings nalla age difference irukum. So learning to share, learning to make friends, adellame socializing. Emotional development is learning to control your emotion. Ipo or thing veno illa adu panna kodadu edukka kodaduna more than a parent adu teacher la inda effective ah varum. And when one child follows, இன்னொரு child அது ஓகே மேம் சொல்கிறாங்க அது பண்ணக்கூடாது, அவங்க பண்ணலன்னா நாங்களும் பண்ணக்கூடாது, அது செல்ஃப் டிசிப்ளின். ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், இன்ட்ராபர்சனல் ஸ்கில்ஸ் அது வரும். தென் வி ஹாவ் அ லிங்குவிஸ்டிக் அண்ட் நியூமரிசி லைக் ஐ டோல்ட் யூ. ஸோ ஆல்ஃபபெட்ஸ், நம்பர்ஸ், வி டூ சம்திங் கால் KUW, நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்ட், தட் இஸ் பேசிக்லி EVS. So every month we have a theme that we introduce na enga curriculum la, starting from our first theme being me and myself. So about themselves, avanga family patti, avanga neighbors patti, avanga surrounding environment patti, what are the things that is aware. It goes on animals, plants, every month colors, shapes, numbers, community helpers, the doctors, even a sweeper and a cobbler, அந்த எல்லாம் இதிலே வந்துடும். ஸோ எல்லா நாலேஜ், டைவர்ஸ் நாலேஜ் தட் வி ப்ரொவைட் டு த சில்ட்ரன். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து அந்த NEP ஸ்டாண்டர்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் அப்பார்ட்டாக போய் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்லி தந்துட்டுருக்கீங்க. NEPலே அதுதான் ப்ரொசீஜர். இப்போ கிண்டர் கார்டன் சொல்லும் போதே இட் இஸ் அ ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த சைல்டு வித் அ ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலம். வி ஆர் என்ஷோரிங் ஆல் தீஸ் டாபிக்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ் டு தெம். அது எப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, அடாப்ட் பண்ணுறாங்கன்னு டிஃப்ரெண்ட் க்ரியேட்டிவ் வேஸில் வீல் ஷோ தெம். இதையும் தாண்டி வந்து இங்கே இண்டோர் ப்ளே ஏரியா இருக்குது, அவுட்டோர் ப்ளே ஏரியா இருக்குது. அண்ட் தென் வந்து இன்னொன்று விஷயம் வந்து ஆடிட்டரி விஷுவல் கைனஸ்தெட்டிக்ஸ்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸோ AVK is not a established written structure as such. That is an approach நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா இப்போ ஒரு இண்டிவிஜுவல்லே சம் சில்ட்ரன் கேட்டுட்டு லேர்ன் பண்ணுவாங்க. ஸ்கூல்லையே டீச்சர் என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டுட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு they'll be able to understand அந்த லெசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. விஷுவல்னால் அது பிக்சர்ஸ், வீடியோஸ், அது பார்த்தா இன்னும் பெட்டராக they'll be able to absorb that lesson. அந்த லெசன் இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். Some children அதை ரைட் பண்ணி லேர்ன் பண்ணதான் புரியும். தட் இஸ் கால்ட் கினெஸ்தெட்டிக். ஸோ வை வி என்ஷோர் எங்கள் டீச்சிங்கில் அந்த 3 மெத்தட்ஸும் இருக்கணும். இப்போ ஒரு சிம்பிள் லெட்டர் A இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா ஆடிட்ரியாக டீச்சர் டீச் பண்ணுவாங்க. டீச் பண்ணும்போதே ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டட் டு தட் காட்டுவோம். ஸோ அது விஷுவல் லேர்னிங் ஆகிடும். கினெஸ்தெட்டிக் இஸ் அது இன்ட்ரொடக்ஷனுக்கு அப்புறம் ஒரு ஆக்டிவிட்டி இல்லைனா ஒரு ஒர்க் ஷீட், ஆக்டிவிட்டி ஷீட் யூஆர் ஆஸ்கிங்னோ ஒர்க் ஷீட்ஸ் எப்படி போடுவீங்க, அந்த டாபிக் தீம் பேஸ்டாக கொடுப்போம். So all these 3 kind of learning abilities இருக்கிற children will
somehow that topic will reach their cognition சொல்லுவாங்க, to understand that topic. அதுக்கு தான் இந்த ஒரு approach of teaching we do. அதே மாதிரி ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ் போகிறப்பவுமே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கு அண்ட் எல்லா கிளாஸ் ரூம்ஸுமே ஒவ்வொரு தீமில் இருக்கு. Correct. என்னென்ன தீம்லலாம் இருக்கு? ஆல்மோஸ்ட் ஆல் த தீம்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ த்ரூ அவுட் த இயர் 10 monthsக்கு 10 themes கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் ஆர் கிளாஸஸ் ரெப்ரசென்ட் ஒன் தீம். அது 2-3 things it helps us in. One, colorful bright classrooms are very comforting for the children. நீங்கள் என்ன ப்ளே ஏரியா போனீங்களாலும் ஒரு ஜென்ரல் சில்ட்ரன்ஸ் ஏரியான்னு சொல்லும்போது அது கலர்ஃபுல்லாக இருக்கும். தட் இஸ் ஃபார் அன் அட்ராக்டிவ்னஸ், ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி என்வாயர்மெண்ட் பண்ணுறதுக்கு. செகண்ட், இந்த தீம்ஸ் இருந்தால் ப்ராக்டிக்கல் லேர்னிங். இப்போ நம்ம ஃபீல்ட் ட்ரிப்ஸ்க்கெல்லாம் போகிறோம், அந்த அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ அது நம்ம ஸ்கூல்லே இருக்கும்போது இட்ஸ் அ மல்டிபிள் எக்ஸ்போஜர் ஃபார் தெம் டு கெட் தட் தீம்ஸ் இன் த ஸ்கூல் அண்ட் ஹாவ் அ விஷுவல் வியூ ஆஃப் த டீச்சிங் ஆஃப் த தீம் தட் வி டூ இட் செல்ஃப். அதுக்கு தான் அந்த என்வாயர்மெண்ட் தீம்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ளே ஸ்கூலில் என்ன மாதிரியான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? எல்லாமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர், ப்ளேவே மெத்தட். அதர் தென் தட் இப்போ மந்த்லி தீம்ஸ் இதெல்லாம் இல்லாமல் கூட ஒரு ஸ்பெஷல் செலிப்ரேஷன் டே இருக்கும். வி டூ சம்திங் கால் த டேலண்ட் ஷோ, ஒரு ஷெஃப்ஸ் டே இருக்கும் பேஸ்ட் ஆன் ஆர் தீம்ஸ் இட் செல்ஃப். அதர் தென் ஆர் ரெகுலர் செலிப்ரேஷன்ஸ் வி டூ செலிப்ரேட் ஆல் கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்ஸ். ஒரு டைவர்சிட்டி பிரிங் இன் ரைட் ஃப்ரம் அ ஹிந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் டு த ஈத் ஃபெஸ்டிவல் டு கிறிஸ்மஸ் எல்லாமே ஒரு நல்ல செக்யுலர் கல்ச்சர் ப்ரொவைட் பண்ணுவோம் சில்ட்ரனுக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் டேஸ் போடுவோம், கிவிங் அ சான்ஸ் சைல்டோட இண்டிவிஜுவல் டேலண்ட். இப்போ சில்ட்ரன்லேயே so many what do you say, most of the children are very smart nowadays, and the pace, the boldness, giving them that public appearance, public speaking, stage fear overcome பண்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி small events வைப்போம். So by the end of the year when we do our graduation day, annual day எல்லாம் பண்ணும்போது they are not there on the stage crying. அழாம bold-ஆ confident-ஆ they'll be facing the audience. Generally ஒரு ஸ்கூல்ல they do 1-2 field trips, but we prefer doing it almost every month. Why we do that is and the exposure, practical exposure of what you are the topics and the என்ன தீம் என்ன டாபிக் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுக்குறோம். என்ன இருந்தாலும் ஒரு பிக்சர் காட்டுறதுக்கு ஒரு ரியல் ஃப்ரூட் எடுத்து அவங்க கையில் கொடுத்துக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்ஹான்சஸ் லேர்னிங், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும், அந்த டச் ஃபீல், அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சோஷியலைசிங் நம்ம சொல்கிறோம்ல, இன்டர்பர்சனல். ஒரு நியூ என்வாயர்மெண்ட்டில் போனால் we will obviously tell them walk in a line, don't touch anything, don't talk to strangers. ஸோ அந்த ஒரு மேனரிசம்ஸ், ஓகே வெளியில் போனால் எப்படி பிஹேவ் பண்ணணும். சோஷியலைசிங், சம் பீப்புள் அங்கே whoever talks about things and all, அவங்க பேசும்போது டாக்கிங் டு நியூ பீப்புள், அந்த ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கும். ஸோ வந்து ஒரு எஃபெக்டிவ் லேர்னிங் எப்படி இருக்கணும் அண்ட் ஒரு குழந்தையோட பிஹேவியர் இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அப்ரோச் பண்ணுங்க? மெயினாக அதுதான் நம்ம சொல்கிற மாதிரி 360 degree ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். அதில் இந்த 8 criteria இருக்குது. இன்டர்பர்சனல், பிஎஸ்சி, கிரியேட்டிவ், பாடிலி கினெஸ்தெட்டிக் இஸ் க்ரோஸ் மோட்டர், ஃபைன் மோட்டர் டெவலப்மெண்ட், லிங்குவிஸ்டிக் டெவலப்மெண்ட் விச் இஸ் லாங்குவேஜ், நியூமரசி டெவலப்மெண்ட், நம்பர்ஸ். இது எல்லாமே நம்ம ஆக்டிவிட்டீஸில் கவர் பண்ணிட்டோன்னா ஸ்லோலி தே வில் என்ஹான்ஸ் இன் அன் ஓவரால் டெவலப்மெண்ட். தட் இஸ் வை தட் 360 degree ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட். And every child may not be excelling in everything, but we should give them the exposure to all those எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் கொடுத்தா தான் we can tap அந்த child இதில் நல்லா ஹைலைட் பண்ணி வராங்கன்னு. நீங்கள் சொன்ன மாதிரி நான் இங்கேயுமே ஒரு ஆக்டிவிட்டியில் பார்த்தேன். இந்த பேரண்ட்ஸ் ஸ்டோரில் இதில் வந்து வித்தியாசமான லாங்குவேஜஸில் வந்து எல்லாருமே ஒரு க்ரீட் பண்ணுறது, ஹாய்லேருந்து நமஸ்தேலேருந்து ஃப்ரெஞ்ச் வரைக்கும் போயிட்டாங்க. அந்த மாதிரியான டீச்சிங்கும் இருக்கு. அண்ட் அந்த கிட்ஸோட ப்ரொனவுன்சியேஷனுமே அதுக்கு கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போவே. அண்ட் ஒன் மோர் திங் நாங்கள் பார்த்த விஷயம் வந்து சம்மர் கேம்ப். ஸோ இந்த சம்மர் கேம்ப் வந்து இந்த வருஷம் என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறீங்க? So in the வருஷம் we are going, every year we have a theme. So in the year we are going for a Benzze World Tour நம்ம summer camp ஓட டைட்டில் அது. It's basically we are going to explore different countries. So இதில் கூட we have even outside children are welcome for this. Not only நம்ம Benzze children, even other children with their experience எடுக்கணும். A lot of big children சொல்லுவாங்க your school is so fun, அதுக்கு வந்தால் நல்லா இருக்கும். நம்ம சில்ட்ரனோடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துட்டு they can come and explore. இதே மாதிரி எல்லா ஏரியாஸ் ஆஃப் டெவலப், ஒரு கண்ட்ரியில் அவங்களோட ஃபுட்டுலேருந்து, அவங்க கல்ச்சர்லேருந்து, அவங்க ஃப்ளாக்லேருந்து, அவங்க நேஷ்னல் பேர்ட், அந்த மாதிரி ஆல் ஃபேக்ட்ஸ்லேருந்து எல்லாமே அந்த டாப்பிக்கில் we will cover.
அதில் we have different age groups இருக்காங்க. 2 to 4-year-oldsக்கு, 2 to 5-year-olds and 6 to 10-year-oldsக்கு. ஏன்னா அந்த ஏஜுக்கு ஒரு லிமிட்டட் அவங்க ஏஜ் அப்ரோப்ரியேட்டாக என்ன நாலேஜ் கொடுக்க முடியுமோ, என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணுவோம். 6 to 10க்கு ஆப்வியஸ்லி கொஞ்சம் பிகர் கிட்ஸ். ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி we'll have a curriculum curated to execute during the summer camp. எஸ் மேம். ஸோ இங்கே வந்து அட்மிஷன்ஸ் பற்றியும் சொல்லுங்கள் மேம், எப்போ ஓப்பன் ஆகுது அதெல்லாம்? So in the academic year 2025-2026 admissions are already open. Please come, enroll your children. We are open for admissions already. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நாங்கள் இங்கே வந்ததுமே மீட் பண்ண ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து ஆருஷ். உங்களோட ப்ராடக்ட் இங்கே வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் கூட மூவ் ஆக போகிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள் மேம். அதுதான் இட்ஸ் a very proud moment for us. நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம். ஓகே, இந்த மாதிரி ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் பண்ணணும், இந்த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் கவர் பண்ணி சைல்டை அப்ரோச் பண்ணி டீச் பண்ணணும். அதோட ப்ராடக்ட்னு சொல்ல மாட்டோம். ஆர் வாட் டு யூ சே, த சைல்ட் ஹேஸ் அடாப்டட். நம்ம என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம் அந்த சைல்டில் இன்கல்கேட் பண்ணணும். ஹி ஹேஸ் அடாப்டட் அண்ட் ஹி ஹேஸ் இண்டிவிஜுவலி ஷோன் ஹிஸ் டேலண்ட். லைக் அதுலேருந்து வாட் ஹீ குட் அடாப்ட் அண்ட் எக்ஸிக்யூட் அதுலேருந்து. எஸ், அவங்க பேரண்ட் கிட்டேயும் நாங்கள் பேசினோம். அவங்க வந்து பென்ஸ் கிட்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெகக்னிஷன் கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்து 1 year and 9 months old kidல. ஸோ அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சேலஞ்சிங்கான விஷயம் தான். பட் ஸ்டில் இட் ஹாஸ் கான் த்ரூ இன் a good way. You all told me, what is special about parent toddler program. The child came to us when he was 1.3. இப்போ அது என்ன எஃபெக்ட் காட்டியிருக்குன்னு நம்ம அருஷ் அது ஒரு பிக் எக்ஸாம்பிள். அதுக்கு நானும் இந்த ஸ்கூல் வரக்கு முன்னாடி வந்து இது ஒரு நார்மல் பிளே ஸ்கூலாக இருக்கும் தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு பக்கம் என்னடானா இன்ஃப்ளூயன்சராக இருக்காங்க, ஒரு பக்கம் என்னடானா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா கிட்ஸுமே வந்துட்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் இங்கே வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ் தாண்டி நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. அண்ட் பிளே அண்ட் மெத்தட் லேர்னிங் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் 1 year to 6 year old இவங்களுக்கு தான் வந்துட்டு எந்த விஷயம் சொன்னாலுமே மனசில் பதிகிற ஏஜ். இந்த ஏஜில் தான் வந்து ஒரு குழந்தைய நல்லா மோல்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்கள் குழந்தைய இந்த மாதிரி மோல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அட்மிஷன்ஸ் ஓப்பனாக இருக்குது. பென்ஸ் கிட்ஸ் ப்ளே ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போடுங்க.